ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் வெஜ் குருமாவும் தான் வச்சிருந்தேன். கூடவே சீரக ரைஸும் செஞ்சுட்டு அதையே லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். வீட்டுல இருக்க இவங்களை எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பினோன்னே ஒரு பெருமூச்சோட நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தான் லஞ்சுக்கு என்னன்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சதுலதான் புலாவ் செய்யலாம் நினைச்சேன். பட் புலாவ்னா போரிங்னு சொல்லுவாங்களே. பட் இருந்தாலும் பெங்களூர் ஸ்டைல ஒரு ஃபிளேவர்ஃபுல்லான சூப்பரா செஞ்சிருவோம். மென்ஷன் பண்ணிருக்க எல்லா இன்கிரீடியன்ஸும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதை அப்படியே ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். காலிஃபிளவர், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு சேர்த்து கட் பண்ணிருக்கேன். குக்கர்ல கொஞ்சமா எண்ணெயோ இல்ல நெய்யோ விட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு வெட்டி வச்ச காய்கறியும் அதுல சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச விழுதையும் இதுல சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே அரிசிக்கு தகுந்தாப்புல 1:2 கப் அளவுக்கு தண்ணியும் நல்லா கொதிச்ச உடனே அரிசியும் சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் வச்சு ஃபுல் ஸ்டீம்ல வச்சு ஒரு 2 விசில், அதுக்கப்புறம் சிம்லயே வச்சு ஒரு 10 நிமிஷம், அப்புறம் ஆஃப் பண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் தம்ல போட்டீங்கன்னா சூப்பரா சுட சுட ரெடி ஆயிடும். இந்த புலாவுக்கு சூப்பரா சைட் டிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிக்கன் 65 கிரேவி தான் செஞ்சிருந்தேன். செம்ம சூப்பரா இருந்துச்சு. அடி போலியா இருந்துச்சு டேஸ்ட். வீட்டுல குட்டீஸ் கிரேவில போட்ட சிக்கன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்க வீட்டுல இதை கண்டிப்பா செய்யலாம். செம்ம சூப்பரா இருக்கு டேஸ்ட். பிள்ளைங்க ஆஹா ஓஹோன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க வீட்லயும் குட்டீஸோட அதே தொல்லை தான். கிரேவில போட்ட சிக்கனை சாப்பிடவே மாட்டாங்க. சோ அதனாலதான் இன்னைக்கு டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருந்தேன். சோ இந்த 2 டிஷ்ஷுமே செம்ம சூப்பரா வந்திருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வெஜ் புலாவ் ஹோட்டல் டேஸ்ட்ல சாப்பிடணுமா? அப்ப கண்டிப்பா பெங்களூர் ஸ்டைல்ல ட்ரை பண்ணுங்க. ஃபுல் ஃபிளேவரோட கொடுத்திருக்க இன்கிரிடியன்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சீங்கன்னா ஒரே பாட்ல 2 விசில் வச்சா போதும், வாசனையே வாய் ஊறும். கூடவே இந்த 65 கிரேவியும் செம்ம சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.